Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து AdSense அப்ரூவலுக்காக பியூர் OI.SEO ஃபாலோ பண்ணி எனக்கு ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து ஆர்டிக்கல் டெலிவரி கொடுப்போன்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக ஒரு யூஸருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மெயில் ஐடியிலிருந்து தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். இது வந்து எங்கிட்ட இருந்து ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, ஒரு ஆர்டிக்கல் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். அதாவது ஒன்று இருந்தாலும் சரி அல்லது 10 ஆர்டிக்கல் இருந்தாலும் தென் மோர் தென் அது 100+ எவ்வளோ ஆர்டிக்கல் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் மெயில் ஐடியில் வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா. ஸோ இது வந்து பாருங்கள் என்ன ரீசனுக்காக யூசர்ஸ் வந்து ஆர்டிக்கல் வாங்குறாங்கன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் இன்க்ளூட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கிடச்சிரும், என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கிடச்சிரும். தென் இன்க்ளூட் எந்த மெயில் ஐடியிலிருந்து வருதோ அது என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி. தென் அது எல்லாமே எனக்கு கான்டெக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடியுமே இதில் உங்களுக்கு கிடச்சிரும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்டோடிங் 2000 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். தென் SEO ஆப்டிமேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, முக்கியமாக டெக்னிக்கல் SEO இது எல்லாமே மூணுமே ஃபர்தராக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா பியூர் OI.SEO ஃபாலோ பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோம் சரிங்களா. தென் ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 1 டேக்குள்ளே என்ன கான்டெக்ட் பண்ணி மறுபடியும் ஆர்டிகல்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கானது. தென் இன்க்ளூடு மெயில் ஐடியில் ஒரு மெயில் ஐடி எங்கிட்ட இருந்து ரிசீவ் ஆனாலுமே உங்களுக்கு என்னுடைய சிக்னேச்சர் அதில் கம்பல்சரி இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தென் கீழே பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் சஜஷன் ஓகேங்களா. தென் அது போக ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கு இல்லையா, ஆர்டிக்கிள்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எந்தெந்த டூல்ஸில் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றது நம்ம இன்க்ளூட் ஆர்டிக்கலையுமே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராஜ்குமார் SEO சர்வீஸ்னு இருக்கும், இது வந்து என்னுடைய பிராண்டு ஓகேங்களா. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடுமே மெயில் ஐடியில் கொடுத்தது போலவே நம்ம இந்த இடத்த வாட்ஸ்அப்புக்கான லிங்க் கொடுத்துருவோம், என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். தென் இது AdSense அப்ரூவலுக்காக அவருக்கு கேட்டிருக்கிறதால நம்ம வந்து AdSense அப்ரூவல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ இது போல் Tier 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி, அதாவது Tier 1, Tier 2, Tier 3 இது போல் Tier 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு இது போல் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அது ICPC ஆர்டிக்கல் ஓகேங்களா. தென் இது வந்து ஆட் மேனேஜருக்குமே இன்க்ளூடு வந்து இது காமனாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து AdSense அப்ரூவலுக்கு எலிஜிபிளாக இருக்காது. ICPCனாவே அது தனி டிபார்ட்மெண்ட், இது ஆட் மேனேஜருக்குமே இன்க்ளூட் ஆகும். அதாவது ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒர்க் பண்ணக்கூடியது ICPC ஆர்டிக்கல் சரிங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AdSense அப்ரூவலுக்காக கேட்டிருக்கிறதால அவங்க வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் OI.SEO ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் வந்து கேட்கலாம் அது என்ன பியூர் OI.SEO, அதாவது ஆன் பேஜ் SEO கேள்விப்பட்டிருக்கேன், ஆஃப் பேஜ் SEO கேள்விப்பட்டிருக்கேன், டெக்னிக்கல் SEO கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பியூர் OI.SEO அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்படி எனக்கு சரியாக புரியல. அதாவது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் நண்பா. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்லாம் இது வந்து யாரும் ஓப்பனாக வெளியே ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இது மூணும் தாண்டி இருக்கிறது வந்து பியூர் OI.SEO, grey.SEO, yellow.SEO, ஃபைனலி ரொம்பவே இருக்கிறதாலே டேஞ்சர்ஸான SEOனா black.SEO. அதாவது black.SEOனா தமிழ்நாட்டிலே இது ரன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரேட்டு காமிச்சதுன்னு பார்த்தாச்சுன்னா நான் மட்டும்தான் ஓகேங்களா. ஏன்னா என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். தென் இது அந்த அளவுக்கு ஒவ்வொரு யூசர்ஸ்க்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி SEO பேட்டர்னுமே வந்து மாறும் சரிங்களா. ஸோ இது AdSense அப்ரூவலுக்காக வந்து நம்ம கொடுத்துருக்கிறதால பியூர் OI.SEO ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆர்டிக்கிளோடைய ரெஃபரன்ஸ் அண்ட் மாடல் பாருங்கள். இதில் வந்து எந்தெந்த டூலை நம்ம செக் பண்ணி எவ்வளோ ஸ்கோர்ஸ் வந்திருக்கு, பிளாகரிசம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிடும். தென் ஃபோக்கஸ் கீவேர்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது எல்லா ஆர்டிக்கலையுமே ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்ததாக டைட்டில் H1 வந்து அது டைட்டிலாக இருக்குது எப்பவுமே ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா எங்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய டைட்டிலே நீங்கள் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 100% யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஓகேங்களா. தென் அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அதாவது யூசர் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன், டைம் ஜோன் முதல் கொண்டு கொடுத்துருக்கோம். இன்க்ளூடு லொக்கேஷன் முதல் கொண்டு நம்ம இதில் பின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்டிக்கலில் பாருங்கள் பேராகிராஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் எந்தெந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். இது வந்து யூசர் பொறுத்து H1 எது, H2 எது, H3 எது அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் H2 டேக் அப்புறம் பாருங்கள் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் போல்டு பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா.
தென் H1 H2 தென் இதிலே பாருங்கள் H3லாம் டேக்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு சில இடத்துல H4 கூட நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து அதில் H1 H2 H3 H4 இது கம்பல்சரி 4 தேவைப்படும். அது 4மே நம்ம ஆர்டிக்கல் வந்து இன்க்ளூட் நம்ம பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, தென் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2000 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம அதை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 and 200 பேஜில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் யூசர்ஸ் வந்து 150 ஷேர், அதாவது 150, அதாவது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஆர்டிக்கலுக்கு ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறவங்கள எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஷன் பண்ணவே கூடாது குவாலிட்டி வேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேர்ட்ஸுமே வந்து பார்த்துச்சுன்னா அதிகமாக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து 2444 வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஆவரேஜாக. ஓகேங்களா, தென் கேரக்டர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இதில். ஏன்னா வந்து என்னோடய ஃபோனில் இந்த ஆப்ஷன் இருக்குது, அதனால் உங்களுக்கு என்னால் ஈஸியாக காட்ட முடியுது. உங்கள்கிட்ட பார்க்க முடியல அப்படின்னா சம் வெப்சைட் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி டாபிக் உள்ள வந்துடலாம். தென் நண்பா வெளியில் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓகேங்களா, தென் நம்ம வந்து ஃபார் ஆர்டிகல் 150 and 200 ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். 2 ப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட, அதுக்கப்புறம் ப்ரைஸே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில்னா ஃபார் வேர்ட்ஸுக்கு மினிமமாக 2 ரூபாலேருந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு வார்த்தைக்கு. ஓகேங்களா, 5 ரூபா அப்படின்னா கணக்கு பண்ணுங்கள் எங்கே போய் நிற்குது 1000 வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம், இது ஏன் அது வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸாக ஃபைபர் அந்தமாரி நெட்ஒர்க்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நண்பா, அங்கே வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட வாங்குறது ஒரு 200 வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கமிஷன் ஜிஎஸ்டிலாம் பாதிக்கு அவங்க போயிடுச்சுன்னா அது எனக்கு ஒன்றுமே நிற்கிறது கிடையாது. சரிங்களா, ஸோ தமிழ்நாட்டிலே கன்னட ரைட்டிங் சர்வீஸில் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்குறது யாருன்னு பார்த்துச்சுன்னா நாம மட்டும்தான். ஸோ எங்கிட்ட வந்து நீங்கள் 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 100 ஆர்டிக்கல் வாங்கினா நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள், 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பப்ளிஷ் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு உங்களுக்கான ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கிட்ட கொடுப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருப்போம். அது இல்லாமல் 100% வந்து ஹியூமன் ஆர்டிகல்ஸ். அது இல்லாமல் நம்ம டீம் மெம்பர்ஸால் 10 பேர் நம்ம வேலை வச்சு தான், அதாவது நம்ம கீழே வேலை வாங்கி எப்படி சொல்கிறது வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா, தென் எப்படி ப்ரோ இது மேனேஜ் பண்ணுறீங்க, எந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் ரைட்டிங், அதாவது கன்னட ரைட்டிங் சர்வீஸ்னு வந்துட்டாலே நம்ம வந்து ஒரே யூஸரால் இதை பண்ண முடியுமானா, அதாவது சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா மினிமமாக காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வச்சுக்கிங்களேன், ஈவினிங் அல்லது 7லேருந்து 8 மணி இவ்வளோ டைம் எடுத்துக்கும். அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட் 8 மணி வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டிக்கலாக கண்டென்ட் கேதர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ ஆனால் நம்ம அதே ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது ஒரு கீவேர்ட்ஸில் மல்டிபிள் கண்ட்ரீஸில் நம்ம வந்து லாகின் பண்ணுவோம் சிஸ்டத்தில். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இந்தியாவிலேருந்து ஒரு கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணுறோன்னா 10 விதமான ரிசல்ட் வரும். ஓகேங்களா, அதுவே VPN யூஸ் பண்ணி Tier 1 கண்ட்ரிலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகும், அப்போது 10 விதமான ரிசல்ட் வரும். அதுவே Tier 1 கண்ட்ரியில் Tier 1 Tier 2 Tier 3ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் கண்ட்ரிலேருந்து மல்டிபிள் IP யூஸ் பண்ணி உள்ளே என்ட்ரி வந்து அப்போது 4 விதமான ஐப்பிலேருந்து 4 விதமான ரிசல்ட் வந்துருக்கும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு கீவேர்ட்ஸில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ரிசல்ட் வரும், 10 ரிசல்ட் கூகுள்லேருந்து டாப் 10. அதே போல் நீங்கள் VPN யூஸ் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஆமாவா இல்லைன்னு அப்புறம் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சரிங்களா, தென் நம்ம கண்டென்ட் எப்படி ஒரு யூசர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு எந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறோம். ஓகேங்களா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்த மட்டும் கன்னட ரைட்டிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கூகுள் க்ரோம்லேயே கூட ஏகப்பட்ட வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய VPNஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு செக் பண்ணி பாருங்கள், ஒரே கீவேர்ட்ஸில் இருந்து மல்டிபிள் கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கூகுளோடைய அல்காரிதம் புரிஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எஃபெக்டோட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம முடியும், இல்லைனா முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்றது இன்டெரக்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் வந்து ஓப்பனாக சொல்கிறது 90% சொல்கிறேன்னா 10% நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா மற்றவங்களோட நம்ம எப்படி யூனிக்காக நம்ம மேலே வரணும் அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். ஆனால் நிறைய பேர் வந்து ஓப்பனாக நான் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறீங்க. அதாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு பேக் லிங்க்குன்னு நான் சொல்லிட்டேனாமா, பேக் லிங்க்ஸ்ன்னு சொல்லலையாமா, எஸ் விட்டுட்டுனாமா, இந்தமாரி அதாவது சொல்கிறீங்க. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100% யூனிக்காக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணால் நம்ம சைடு மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது சர்ச் வால்யூம் வந்து ஜஸ்ட் ஃபார் 150 தான் இருக்குது, அதாவது 150 சர்ச் வால்யூம் தான் இருக்குது. வேர்ல்டுலேயே பாருங்கள், வேர்ல்டே விட்டுருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் ஃபார் டேவுக்கு 150 பேர் தேடுறதுனா போதுமா?
ஆனால் அதுவே 10 லட்சத்துலேருந்து ஒரு 50,000 பேர் தேடுறாங்க ஒரு கீவேர்ட்ஸ்னும் போது, அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு அதில் ரிசல்ட் இருக்கும். இருக்கிறதே லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் உங்கள் சைட்டுக்கு வந்து ஒரு $1000 ஃபார் டேவுக்கு அச்சீவ் பண்ணவே முடியாது. இதுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது பேக்லிங்ஸ், அதாவது நான் சொல்லுவேன் பேக்லிங்ஸ் இருந்தால் தான் கம்பல்சரி வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் என்னென்னா, பேக்லிங்க்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்க கூகுள் பாட்டால் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து சீக்கிரமாக மேலே வந்துடும். ஒன்று அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் ஏறி போயிடும். அது இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு நம்ம வெப்சைட் யூனிக்காக தெரியும். இதை விட்டுட்டு மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், வெப்சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி வெப்சைட் வந்து 100% ஸ்பீடாக இருக்கணும், நிறைய சொல்ல நண்பா. அதாவது நான் சொல்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்னா அது தனி, அது டெக்னிக்கல் எஸ்இஓக்குள்ளே வரும். ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் தென் டெக்னிக்கல் எஸ்இஓக்குள்ளே வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு வந்து பேக்லிங்குள்ளே கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களோட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா நீங்களும் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். நான் வேண்டாம்லாம் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கான்செப்ட் புரியுதுங்களா? இவ்வளோ சொல்கிறீங்களே, எந்த கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ரெவன்யூ வருவது உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா? ஆனால் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஏன்னா வந்து பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட என் சேனல் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு ஒன் டைம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எப்படியே வீடியோ போட்டிருக்கேன், எந்த ஆட் வைக்கணும், எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணணும், எவ்வளோ சிபிசி வரும், எவ்வளோ பிட் ரேட் கிடைக்குன்னு சொல்லிட்டு A to Z எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஃபார் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்கிறது பெருசு இல்லைங்க. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் பேசவே கூடாது. ஏன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் 100% ஒரிஜினல். ஓகேங்களா? ஏன்னா அது எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன், ஒர்க் ஆகாதுன்னா ஒர்க் ஆகாதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ AdSense லேர்ன் பண்ணுறதுக்கு சிம்பிள் கான்செப்ட், ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும். ஆனால் பிகினரில் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, டேரெக்டாக போவீங்க, VPN ஆன் பண்ணுவீங்க, ஆட் கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் மந்த் எண்டில் எல்லா அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிடும். இது வந்து தப்புன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் AdSenseல இம்ப்ரெஷனுக்கு காசு வருன்றது சொல்கிறீங்கள, ஓகேங்களா? 1000 பேர் டிராஃபிக் உள்ள வெப்சைட்டுக்கு வராங்க, ஒரே ஆட் கிளிக் கூட வரல, எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அதாவது ஆட் கிளிக் நடக்காத மாரி ஆஃப் பண்ணி வச்சிடறோம். ஓகேங்களா? அதாவது ஆட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டால் எப்படி ப்ரோ ஆட்ஸ் அதாவது ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது கேட்பீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடு கிளிக்கு வந்து நடக்கணுமா நடக்கக்கூடாதான்றதை நாம் வந்து ப்ளகின் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்தியாவிலேருந்து ஒரு ஆடு கிளிக் கூட வரக்கூடாது, ஆடை ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, டயர் 1 கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய யூசர்ஸ்க்கு 1000 இம்ப்ரெஷன் வந்தால் தான் காசு வரும் அப்படின்னா, அப்போ இடையில இருக்கக்கூடிய 500 இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷன் 1000க்குள்ளே இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனுக்குலாம் காசு வராத போயிடுமா? கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு ஒரு ₹100 கொடுக்குறான்னா அப்போ 500 இம்ப்ரெஷனுக்கு ₹50 கொடுக்கணும்ல. கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் AdSense பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுக்க மாட்டாங்க நண்பா. மற்ற யாராச்சும் இம்ப்ரெஷனுக்கு காசு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் யாரும் நம்பாதீங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் AdSense அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தென் ஃபார் ஆர்டிகல் 200 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் இதை போக வெப்சைட்டுக்கு பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு 7,000 and 15 and 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது போக பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கான டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தென் அது போக மோர் தென் வெப்சைட்டுக்கு தேவையான A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே யாராச்சும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து அவைலபிளில், அதாவது ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். தென் இல்லை தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 2000 பே பண்ணிங்கன்னா சைடு ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் ஃபார் டே டு டேட் வரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம்னு சொல்லிட்டு மோர் தென் லிங்க்ஸ் கிடச்சிருக்கும். லிங்க்கில் போய் அதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மோர் தென் அப்டேட்டாக குரூப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? தென் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் செய்யப்படும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.